பொடி, தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் வச்சுருக்குறாங்க. வேக வச்ச மொச்சக்கொட்டைங்க, 2 பீஸ் கருவாடு, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கருவேப்பிலைங்க, ஒரு பச்சை மிளகாய், கத்திரிக்காய், புளி கரைசல், எண்ணெய்ங்க, உப்பு, வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, வெந்தயம் போட்டுக்கலாங்க, கொஞ்சம் கடுகு போட்டு வெங்காயம் போட்டுக்கலாங்க. எண்ணெயில் வச்சுக்கோங்க. எல்லா மசாலையும் போட்டாங்க, டமாட்டா பொடியும் போட்டுட்டாங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றிடுறாங்க. அப்புறம் புளி கரைச்சலும் கருவாடும் போடுறாங்க. புளி கரைச்சல் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. அதோட கொஞ்சம் ஜாஸ்தி கருவாடை, கொஞ்சமாக கருவாடை போட்டுங்க, கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாங்க. கொதிச்சு ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆடி மாதம் வந்ததுனால நீங்களும் இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு நல்லது. வெதர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிறதுனால கொஞ்சம் கருவாட்டு குழம்புனா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.